ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூ பவுடர் டீ எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒற்றை இதழ் செம்பருத்தி எடுத்துகிட்டு அதோட காம்பை மட்டும் கிள்ளிட்டு இந்த மாதிரி நிழல்லையே ஒரு 15 நாள் கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு துணி போட்டு காய வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி சலிச்சு எடுத்துக்க போகிறேன். அரைச்சி சலித்து இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். தண்ணி படாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். செம்பருத்தி பூ டெய்லி கிடைக்காதவங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி பவுடராக செஞ்சு வச்சுக்கலாம். இது ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஹார்ட் டிசீசஸ் இருக்கவங்க டெய்லி குடிச்சிட்டு வரலாம். காய்ச்சல் இருக்கவங்க, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கவங்க, உடம்பு சூடு இருக்கவங்க இதை டெய்லி வந்து குடிச்சிட்டு வரலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இந்த பவுடரில் டீ செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட கொதிக்க சுடு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இது கூட அரை மூடி எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துட்டு இளஞ்சூட்டில் வெது வெதுன்னு குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.